சந்தியா சானி சீரியல்ல இப்போ ராடகாசமான எபிசோட் வந்திருக்கு. மணி வந்து பிச்சு உதறிட்டாருன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. சீனு வந்து மாயா காலத்தில் தாலி கட்டில் போகலான் இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம மாயா வந்து தடுக்கிறாங்க. என்னடா எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா? நீ இது மாதிரி தப்பு பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. இன்னொரு வாட்டி தப்பு பண்ணனா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். என்னண்ணே குமாரண்ணே உங்களை தான் மழை போல நம்பியிருந்தேன். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் போய் என்னை ஏமாற்றலாமா? உங்களுக்கு ஒரு உதவி தேவைங்கிறனால தான் நான் வந்தேன். ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பண்ணி வச்ச உதவி காலகாலத்துக்கு வந்து நிற்கும். அப்படி இருக்கும்போது என்னம்மா? இல்லைம்மா உன்னோட பிரச்சனை என்னன்னு தெரியாமல் வந்து நான் இது மாதிரி பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் அந்த அதிகாரிகிட்டையும் கேட்குறாங்க. 2 பேரை சேர்த்து வைக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டமா? அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறீங்க. சேர்த்து வச்சா எந்த தப்பும் இல்லைன்னு நினச்சேன். இது தப்பாம்மா? ஆமாய்யா தப்பு தான். வீட்டில் இருக்கிற எல்லா சம்மதத்தோடு தான் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். மற்றபடி நாங்கள் 2 பேர் லவ்வர்ஸ் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. மாயா நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சுங்கிற மாதிரி இது எல்லாம் ஃப்ளாஷ்பேக் கொஷன் நினச்சி பார்க்குறாங்க. கடுப்பாயிட்டாங்க நம்ம சிவராமன். என்னமோ எங்கள் வீட்டு பொண்ணை வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் மாயாவை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறதே உனக்கு வேலை பழப்பாக போச்சு. என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கேன் முதல்ல? இல்லைங்க, உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைனா அது என் வீட்டில் நடக்கிற பிரச்சனை மாதிரி தானே. சாருவை நாங்கள் தான் கட்டி கொடுக்க போகிறேன். அதனால தான் உணர்ச்சி வசப்பட்டு நான் அது மாதிரி பண்ணுறேன். என் தரப்பு நியாயத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேனே. மகாலிங்கம் வந்து பேசுகிறாங்க. சிவராமன் இதுக்கப்புறம் தான் கடுப்பின் உச்சத்துக்கு போகிறாரு அந்த இடத்துல. என்னையா நினச்சிட்டு இருக்க? உங்கள் குடும்பத்தோட மான மரியாதை பறக்குது பறக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் நீ தானேயா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க. அதுவும் மாயா விஷயத்துலனா நீ ரொம்ப வந்து செமையாக வந்து வேலை பார்க்குற போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை மாயா வந்து கடுப்பாயிட்டாங்க. இவர் பண்ண அட்ராசிட்டிக்கெலாம் இன்னொரு என்ன ஆயிருக்க வேண்டியது? ரூமெல்லாம் பூட்டி செமையாக சீன் போட்டார். என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ரகுராம் வீட்டோட எல்லா பிரச்சனையும் வந்து உங்களால் தான் ஊதி ஊதி வந்து பெருசாகிறீங்க. பிரச்சனையே இல்லாத இடத்துல மகாலிங்கம் மட்டும் எந்த ரூபத்தில் வந்து கண்டுபிடிக்கிறாருன்னே தெரில. இல்லைங்க, மாயாவை நான் பட்டு புடவையில் பார்த்துட்டேன். அதனால தான். அப்போனா மாயாவை பட்டு புடவையில் பார்த்துட்டேன்னா கல்யாணம் ஆகிடுமா? எங்கள் வீட்டு பொண்ணு தப்பு பண்ணுறா தப்பு பண்ணலன்னு சொல்கிறதுக்கு உனக்கு யாரையா அதிகாரம் கொடுத்தது? எங்களுக்கு தெரியாதா மாயாவை பற்றி? மாயா எதுவாக இருந்தாலும் நெத்தி அடி போல்டாக வந்து பேசுவான்னு மணி வந்து வெளுத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம மகாலிங்கத்தை வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் சீனுவை வந்து மனக்குளத்தில் பார்த்தீங்கன்னா இப்பயும் தான் உங்கள் மாப்பிள்ளையை வந்து சந்தேகப்பட்டு அப்படியே நிற்பீங்களா? என்னங்க சம்மந்தி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? முதல்ல சம்மந்திங்கிற வார்த்தையை வந்து சொல்லாதீங்க. நீங்கள் இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் பண்ணுறப்பலாம் அப்படி சொல்கிறதுக்கே எனக்கு கடுப்பாக வருது. என் பையனையும் சேர்த்து தான் நீங்கள் சந்தேகப்பட்டிருக்கீங்க. மாயாவை சந்தேகப்படுறது என் பையனையும் சேர்த்து தான். இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கங்க. நான் வந்து ஒவ்வொரு வாட்டி உங்கள் குடும்பத்து மேலே இருக்கிற மரியாதையினால தான் பிரச்சனையில் மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முந்திரி கொட்டைத்தனமாக விசாரிக்காமல் பண்ணுற விஷயம்லாம் கடைசியில் எனக்கே ட்விஸ்ட் ஆகி நடக்குது. மற்றபடி உங்கள் குடும்பத்து மேலே நான் அன்பு பாசம்லாம் அளவுக்கு அதிகமாக வச்சுருக்கேன். மரியாதையை ரொம்ப அதிகமாக வச்சுருக்கேன். மரியாதை வச்சுருக்கிற மாதிரி தெரியலையே நீங்களாம் அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து பேசுகிறாங்க. ஆனால் இவர் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தா நம்ம பதிலடிக்கு ஒன்றே ஒன்று தானே செய்யணும். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். இவர் கூட சம்மந்தம் வச்சதுனால மட்டும்தானே நம்ம பிரச்சனை மேலே பிரச்சனை மாட்டிக்கிட்டே இருக்கோம். அதுவும் மாயாவுக்கும் இவருக்கும் என்ன பகை இருக்குன்னே தெரில. மாயாவை போட்டு பார்க்கணுன்னு ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டு பொண்ணை பற்றி பேச உனக்கு யாரையா பெர்மிஷன் கொடுத்தது? தம்பி நீங்களும் வந்து ஊரில் பெரிய மனுஷன்தான். நீங்களாம் அப்படியெல்லாம் கோவப்பட்டு பேசலாமா? பெரிய மனுஷனோ சின்ன மனுஷனோ நீ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க. அண்ணன் மன்னிச்சிருண்ணே, உன் முன்னாடி நான் முடிவு எடுக்கிறேன்னு நினைக்காத. நான் மட்டும் ரகுராமா இருந்தால் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். அப்பா பாத்தியாப்பா உன்னால் என் வாழ்க்கை எப்படியெல்லாம் போகுது? மாயாவை சந்தேகப்பட்டதுக்கு நான் இப்போ ஒரு முடிவு எடுக்கிறேங்க. இப்போ நினச்சா கூட மாயா கிட்ட சீனுக்கும் மாயாவுக்கும் இதே ஆஃபீஸில் வந்து கல்யாணத்தை என்னால் பண்ணி வைக்க முடியும். மாயா வந்து நான் சொன்னால் நிச்சயம் தட்ட மாட்டான்னு மணிவண்ணன் வந்து பிச்சு உதறாங்க அந்த இடத்துல. சிவராமா நீ என்னப்பா நினைக்கிற? நீங்கள் சொன்னது வாஸ்தவமான பேச்சு தான். மாயா நம்ம வீட்டுக்கு ஏற்ற பொண்ணு தானே, அதுவும் இல்லாமல் சீனுக்கு முறை பொண்ணு தானேங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல. சிவராமனும் நம்ம மணிவண்ணனும் அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்ன சம்மந்தி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மகாலிங்கம் வந்து தொண்டையெல்லாம் கவுற மாதிரி பேசுகிறாப்புல அந்த இடத்துல. தப்பு பண்ணிட்டதெல்லாம் வாஸ்தவம் தான். என் பொண்ணோட வாழ்க்கை சமாச்சாரமாச்சு. என்னங்க நினைக்கிறீங்க? நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து மாயா மேலே குடைச்சல் கொடுக்குறீங்க. என் பையனுக்கும் இதில் சம்மதமாக நான் கேட்கட்டாங்கிற மாதிரி கேட்டோன்னே சீனுக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை. மாயா வந்து பேரதிர்ச்சியாக இருக்காங்க. அப்பா இன்னும் 2 டைலாக் பேசினீங்கன்னா எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்க போல இருக்கு. அப்பானா அப்பா தான் வேற லெவல்ப்பா. பேசுங்கப்பா, சம்மந்தம் பேசி முடிச்சிருங்க. அந்த கல்யாணத்தை வந்து வேண்டான்னு சொல்லிடுங்க. எங்கள் 2 பேருக்கு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அடித்து சொல்லுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாயா நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ரகுராம் முன்னாடியே வந்து எல்லாமே தலைகீழ ஆறுறதுனால அவருக்கே சந்தேகமாயிடுது. எனக்கு என்னமோ வந்து
இதை பற்றி பேச வேணாம் தான் நினைக்கிறேன். ரகுராம் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க. ச்சே, என்னடா அது கடைசியில் இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. மச்சான் இதெல்லாம் பார்த்துட்டுலாம் சும்மாலாம் இருக்கக்கூடாதுன்னு மணிவண்ணன் வந்து இன்னமும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்பா நீ தான்ப்பா என் கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் நல்லபடியாக நடத்தி வைக்கணும். உன் பையனுக்கெல்லாம் தைரியம்லாம் வராது போல இருக்குப்பாங்கிற மாதிரி சீனு வந்து மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க. நான் நினச்ச முடிவு தான் ஏற்றுக்கணும், நீ அதுதான் நல்லா இருக்குங்கிற மாதிரி மணிவண்ணன் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பேசாமல் இருங்கங்கிறல்ல. அப்போனா மாயாக்கும் சீனுக்கும் நடந்ததுக்கு யார் என்ன சொல்லுவா? அவங்க மேலே சந்தேகப்பட்டது தப்பா இல்லையா? நீங்களே யோசிச்சு சொல்லுங்கன்னு மணிவண்ணன் வந்து பிச்சு உதறாங்க. பார்த்தீங்களா, யார் யாரும் வந்து பேசவே மாட்டாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து வாயை திறந்து பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. சாரு, உன் வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கறது வேறு யாருமே இல்லைம்மான்னு சொல்லி சீனுவோட அம்மா பத்மா வந்து சாருக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. உங்கள் அப்பா ஒரு ஆள் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மானு இருக்கவே மாட்டிங்களா? மாயாவை மாட்டி விட்றேன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணுறதெல்லாம் கடைசியில் உங்கள் பொண்ணு வாழ்க்கையில் தான் வந்து விடியுது. அது அங்கே வந்தாலும் பரவாயில்ல, கடைசியில் என் வீட்டுக்கு மறுமலாயிடுவா போல இருக்கே மாயா. இதெல்லாம் தேவையா? என்னங்க பேசுறீங்க? நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். இது எல்லாம் உன் சம்மந்தி பண்ணுற குளறுபடி தானே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி மணிவண்ணன் பேசுகிறாங்க. பேசாமல் இருங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கு என்னதான் தீர்வு வந்து கொடுக்க போகிறீங்க? மன்னிச்சிருங்க, நான் வேணா சீனுக்கிட்டையும் மாயாக்கிட்டையும் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குறேன். சரி, இப்போ மன்னிப்பு கேட்குறேன், திருப்பியும் இதே மாதிரி பிரச்சனையை நீ கொண்டு வர மாட்டேன் என்ன நிச்சயன்ற கிராம் வந்து பேசுகிறாங்க. அப்போ கொண்டு வந்தனா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கேற்ற தண்டனை எதுவோ அதை கொடுத்துருங்க, எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல மகாலிங்கம் சொன்னனால மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல சீனுக்கிட்டையும் மாயாக்கிட்டையும் பரவாயில்ல மாமான்னு சொல்லி பெருந்தன்மையாக வந்து விட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம சீனு அங்கேருந்து எல்லாரும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஜானகி அம்மா மட்டும் சந்தேகப்படுறாங்க. இவங்க 2 பேரும் கன்ஃபார்மாக வந்து கல்யாணம் பண்ண தான் வந்திருக்காங்க. அது தெள்ள தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து குமார் வந்து காப்பாற்றிட்டாப்புல அப்படின்னு சொல்லும்போது குமாரை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க நம்ம மாயாவும் சீனுவும். குமார் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. என்னென்ன ஆச்சு அழுவுறீங்க? உன் வாழ்க்கையை காப்பாற்றலான்னு பார்த்தா இந்த தேவிக்கு நான் வாழ்க்கை கொடுக்குற மாதிரி ஆகிடும் போல இருக்கே. அவளை போய் நான் கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டேனே, இப்போ எனக்குன்னு யார் ஊருக்குள்ளே பொண்ணு தருவா? இந்த விஷயத்த வேற ரகுராம்கிட்ட வேற சொல்லி வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஆனால் எனக்கு என்னமோ உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட இவங்க கொஞ்சம் பெட்டராகவும் இருக்காங்க, உங்களுக்கு ஏற்ற மனைவியாகவும் இருப்பாங்கன்னு சொல்லி கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கும் ஓகே மாமா அப்படின்னு சொல்லி தேவி வந்து பேசுகிறாங்க. என்னது ஓகே மாவாவா? சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் குட்டி கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி சரி, அடுத்த உதவி வேணும்னா அண்ணங்கிட்ட வந்து கேளுங்க, அண்ணன் சிறப்பாக வந்து செஞ்சு தரேன், கொஞ்சம் மாட்டி விடாமல் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமாரும் தேவியும் அங்கேருந்து கடந்து போகிறாங்க. நல்ல வேலை மாயா, நீ காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 2 பேரும் காதலிச்சு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தா இங்கே என்ன மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம ஜானகி அம்மா வந்து கேட்டுட்டாங்க. அந்த இடத்துல ஐயோ, இவங்க தான் உண்மையிலே கல்யாணம் பண்ண வந்தாங்களா? அச்சச்சோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படியோ பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி விட்டுட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும்போது 2 பேரும் ஹக் பண்ணுறாங்க. கூடி சீக்கிரம் அவங்க மனசில் நம்ம இடம் பிடிக்கணும், நம்ம 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்கணுங்கிற மாதிரி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க நம்ம மாயாவும் சீனுவும். அப்போன்னு பார்த்து ரகுராம் கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம ஜானகி. என்னங்க, இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குது போல இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக வந்து நான் மாயாவை மன்னிச்சிருக்கவே மாட்டேன். அவங்க 2 பேரும் கல்யாணம் நடந்திருந்தா. ஆனால் மாயா என்றைக்குமே அது மாதிரி தப்பு பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் உள்ளுணர்வு வந்து சொன்னிச்சு மாயா தப்பு பண்ணுவாளா மாட்டாளான்னு இருந்தப்ப 60% தப்பு பண்ண மாட்டான்னு தான் தோணுச்சு. ஏன்னா 40% அவள் என்ன முடிவு எடுப்பான்னு அவளுக்கே தெரியாது. நான் மாயாவை வந்து நம்புறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம ரகுராம். இப்போ கடைசியில் என்ன ஆக போகுதுன்னு தெரிலன்னு சொல்லி பேரெதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம ஜானகி அம்மா. வெயிட் பண்ணி பார்ப்போம்.